என்ன ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? நிஜமாவே எனக்கு இன்னும் அந்த சாக்குலேருந்து வெளியே வர முடியலப்பா. அயர்லாந்து தானே, நம்ம பசங்க சும்மா அசால்ட்டாக தட்டி தூக்கி போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சா, அங்கே அயர்லாந்துக்காரனுங்க நமக்கு ஒரு மரண டெஸ்ட் வச்சுட்டாங்க. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் T20யில் இந்தியாவை அயர்லாந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஏதோ க்ளோஸ் மேட்ச் கிடையாது. 34 ரன் வித்தியாசத்தில் நம்மளை ஆல் அவுட் பண்ணி கபாடி ஆடிட்டாங்க. நேற்று மேட்ச்சில் அப்படி என்னதான் நடந்துச்சு, நம்ம பசங்க எங்கே கோட்டை விட்டாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஸ்டைலில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். டாஸ் ஜெயிச்ச நம்ம கேப்டன் சரி முதல்ல பவுலிங் போடுவோம்னு முடிவு பண்ணாரு. ஆரம்பத்தில் அவங்க ஓப்பனர்ஸை சீக்கிரம் தூக்கணும். உடனே அப்பாடா சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடும், சாப்பிட போகலான்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க கேப்டன் லோர்கன் டக்கர்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனும் அவனோட சேர்ந்த டெலோனியும் சேர்ந்து நம்ம பவுலிங்கை பிரித்து மெஞ்சிட்டாங்க. டக்கர் பொறுப்பாக ஆடி 50 ரன் அடித்து டெலானி சும்மா அதிரடியாக 49 ரன் அடித்தான். 20 ஓவர் முடியும் போது அவங்க ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. 182 ரன்னு. அயர்லாந்து பிச்சில் இது கண்டிப்பாக ஒரு செம்ம டப்பான டார்கெட் தான். இந்த ரன் மலையிலையும் நம்ம டீமில் யாருப்பா ஓரளவுக்கு மானத்தை காப்பாற்றினாங்க, நம்ம ஹர்திக் ராணா தான். பையன் சும்மா சூப்பராக போட்டு 4 ஓவரில் 24 ரன் தான் கொடுத்தா. அப்புறம் 3 விக்கெட்டையும் எடுத்துட்டா. அவனுக்கு சப்போர்ட்டாக ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுத்தார். இவங்க 2 பேரும் மட்டும் நேற்று ஒழுங்காக போடலன்னா அவனுங்க ஸ்கோர் அசால்ட்டாக 200+ போயிருக்கோம். மற்ற பவுலர்ஸ் எல்லாரும் நேற்று ரன்களை வாரி வழங்கினப்போ இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக போட்டாங்க. முக்கியமாக அயர்லாந்து பேட்ஸ்மேன்க ஸ்பின்னர்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ரன் அடிச்சிட்டாங்க. சரி, 183 ரன் டார்கெட் இந்தியாவுக்கு இதெல்லாம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அப்படின்னு நாம சேசிங் பார்க்க வந்தால், ஆரம்பத்தில் நம்ம அபிஷேக் சர்மா சும்மா அனல் பறக்க வச்சான். அயர்லாந்து பவுலரை வச்சு செஞ்சான். வெறும் 20 பால் 50 ரன்னு, அதில் 7 4 2 6. பவர் பிளே எல்லாம் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு அவ்வளோதான், மேட்ச் நமக்கு தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நாம இருந்தோம். அவனோட பேட்டிங் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் ட்விஸ்ட் வேற மாதிரி போயிடுச்சு. அந்த சந்தோஷம் நமக்கு ரொம்ப நேரம் நீடிக்கல. அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கே ஆரம்பிச்சது நம்ம நேரம். அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் எல்லாரும் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு கியூவில் நின்று விக்கெட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சிவன் துபே மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி 25 ரன் அடித்தார். மற்றபடி மிடில் ஆர்டரில் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிச்சு. அதுலேயும் அவங்களுடைய புது பவுலர் மேத்யூ ஹாலர்ட் அப்புறம் மேத்யூ அம்பர்ஸ்ன்னு 2 பேர் நம்மளை மூச்சு விடவே விடலை. தலா 3 விக்கெட்டு தூக்கிட்டாங்க. கடைசியில் 18.5 ஓவர்லேயே நம்ம டீம் 148 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி நினச்சி கூட மாக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் அயர்லாந்து 1-0 முன்னிலையில் இருக்காங்க. நம்ம பசங்களுக்கு இது நிஜமாகவே ஒரு பெரிய பேக்கப் கால் தான். T20யில் எந்த டீமையும் சாதாரண நினைக்கக்கூடாதுன்னு அயர்லாந்து நமக்கு நல்லா புரிய வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் நம்ம டீம் தங்களோட தவறுகளை திருத்திக்கிட்டு பலமாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். சரி, நேற்று மேட்ச்சில் நம்ம இந்திய டீமோட இந்த தோல்விக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பவுலிங் சொதப்பலா இல்லை மிடில் ஆர்டர் பேட்டிங்கா? அதை அப்படியே கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.